மக்களே, பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் சுபி கதறி கதறி அழுத தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ தேர்ட் டாஸ்க் நடந்து முடிஞ்சு. இந்த தேர்ட் டாஸ்க் நடந்து முடிஞ்சதுல யார் யார் எந்தெந்த இடத்துல பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த வீடுமே சுபிக்கு வந்து ஏகப்பட்ட அட்வைஸ், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ தேர்ட் டாஸ்க் என்னன்னா, அது உங்களுக்கு தெரியும். அந்த பிளேட்ல பசில் இது பண்ணும், அந்த சென்டர் போர்டில் பசில் அட்ஜஸ்ட் பண்ணும், ஓகேவா? அதில் கிட்டத்தட்ட யார் யார் எந்த இடம் அப்படின்றது பார்த்துறேன். ஸோ முதலாக அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணது விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் 8.14 செகண்டில் பயங்கரமாக டைமிங் டப்பு 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 தான் பசிலில் கலக்கிட்டாப்புல. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் முறையாக தனியாக வந்து ஒரு டாஸ்க்கை ஜெயிச்சுக்கிறாருன்னா அது இந்த டாஸ்க் தான். ரெண்டாவது இடத்துல சபரி 9.34 செகண்ட்ஸு செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் கமருதீன் 10.54. ஓகே, இதில் குறிப்பாக கமருதீனை பற்றி ஒரு ஒன்லைன் சொல்லணும்னா, பசில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பரையே பார்க்காம ஒரு பசில் 10 நிமிஷத்தில் சால்வ் பண்ணியிருக்காருன்னா நிறைய டேலண்ட் இருக்குங்க கமருதீன் கிட்ட. ஒரு பக்கம் ஸ்கெட்சிங் பண்ணுறதா இருக்கட்டும், பசில் பீஸை வந்து அந்த பேப்பர் பீஸே இல்லாமல் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய டேலண்டட் வாய்ந்த பையனாக தான் இருக்காப்புல. ஆனால் என்ன வாய் கொழுப்பு, வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் தான் எல்லா கேஸையும் அவர் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கு டிசர்விங்கான ஆள் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ கமருதீன் 3வது இடம். 4வது இடத்துல யாருன்னா அரோரா அவர்கள் 16.40. ஸோ அரோரா வந்து அந்த சென்டர் போர்டை கழட்டுறது, அந்த கரெக்டாக அதுலேருந்து கழட்டுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துட்டு, ஸோ ஒரு மாதிரி பிக் பாஸ் வந்து ஒழுங்காக செக் பண்ணி பாருங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கழட்டினாங்க. பட் பரவாயில்ல. 5வது இடத்துல பார்வதி அவர்கள் 17.06. 17.06 பார்வதி. 6வதா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா 19.08. இல்லை, சாண்ட்ரா பண்ண ஒரு அலப்பறை என்னன்னா, அந்த பசில் பீசஸை ஒரு கூடையிலிருந்து எடுப்பாங்க, அந்த கூடையில் பாதி பீசஸை வச்சு பசில் சால்வ் பண்ணிருக்காங்க. அந்த பசில் பீசஸ் கூடையில் இருக்கிறதே தெரியாமல் சால்வ் பண்ணது தான் ஹைலைட். அடுத்து ஸோ திவ்யா அவர்கள் 25.12. திவ்யா அவர்கள் ரொம்ப அந்த சுத்துறதுலே லேட் ஆகிட்டு பசிலில் கொஞ்சம் குழம்பிட்டாங்க. வினோத் அவர்கள் 30.05 பசிபில் சொதப்பிட்டார். சுபிக்ஷா, இதில் சுபிக்ஷாவை பற்றி தான் பேசியே ஆகணும். சுபிக்ஷா 41 நிமிஷம் 17. கிட்டத்தட்ட பார்வதி அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுற வரையுமே சுபிக்ஷா அந்த ரோலை கழட்டிகிட்டே இருக்காங்க சென்டர் போர்டு. ஏன்னா சுபிக்ஷாக்கு அங்கே ஒரு மயக்கம் போட்டு உள்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நேற்று ஃபுல்லாக 6.5 மணி நேரம் நின்றுச்சு இல்லையா, அதில் வந்து அந்த கை வந்து செயல்படவே இல்லை. கை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அப்படியே கேர் ஆகி கிருன்னு உழுந்துட்டு அந்த நெட்டை கழட்டுறதுக்கே அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு சில பிரச்சனைகள் ஆச்சு. அதை பார்க்கும்போது பாவமாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு வெளியே வந்துச்சு. அந்த டாஸ்க்கை விட்டு வெளியே வரும்போது தான், அங்கேயே வெளியே வரும்போதே அங்கே போய் படுத்துட்டான். படுத்தவொடனே ஒரு மாதிரி ஆகிட்டா. பார்வதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, காம் டவுன் சொல்கிறாங்க. அடுத்து அரோரா, சபரி, யார் கமருதீன் மற்றும் விக்கல்ஸ் விக்ரம் போயிட்டு சமாதானப்படுத்தாங்க. சுபி ஃபீல் பண்ணாத, ஃபீல் பண்ண, காம் டவுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல அரோரா வந்து ஃபீல் பண்ணாத, ஸோ இந்த டிக்கெட் ஃபினாலே தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது 2 வாரம், இந்த டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்ச இத்தனை நாள் காப்பாற்றின மக்கள் வந்து அடுத்த 2 வாரம் உன்னை காப்பாற்ற மாட்டாங்களா? எதுக்கு ஃபீல் பண்ணுறக்க சுபி, ஃப்ரீயா விடு சுபி, ஃப்ரீன்ற மாதிரி கூல் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு இப்படி படுத்துட்டு இருந்த பொண்ணு மேலே பார்த்துட்டு இப்படி தலைகில பார்த்துட்டு இருந்தா டப்புன்னு அப்படியே உல்டாவா திரும்பி படுத்துருச்சு. எல்லாம் விடுங்கடா என்ன கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி, ஃபீல் பண்ணவாது விடுங்கடான்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் காம் பண்றாங்க, சுபி நீ ஃபீல் பண்ணாத, நீ பயங்கரமா பண்ணியிருக்கிற, ஸோ நேற்று டாஸ்க் எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கும், ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கமருதீன் வந்து என்ன சொல்றான்னா, இதோ பாரு சுபி, இது ஒரு 2 டாஸ்க் 3 டாஸ்க் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 6 டாஸ்க் இருக்கு, இதுக்கே ஃபீல் பண்ணா எப்படி, 6ல் ஜெயிக்கலாம், நீ ஃபீல் பண்ணாத, போர்டு பாருன்ற மாதிரி அங்கே எல்லாரும் சேர்ந்து சுபியை மோட்டிவேட் பண்ற விதத்தை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் ஒரு டாஸ்க்னா டாஸ்காக விளையாடணும். அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கூட போய் நின்று அதை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு வர்றது, தட் வாஸ் குட் ஸ்பிரிட் அப்படின்றத நான் பார்க்குறேன். இது முடிஞ்ச உடனே ஒரு பக்கம் வந்து அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் 3 டாஸ்க் எண்டில் யார் யார் லீடிங்கில் இருந்திருக்காங்கன்னா, விக்ரமு, சபரி, அரோரா 3 பேருமே 19 பாயிண்ட் லீடிங்கில் இருந்திருக்காங்க. எப்படி 19 பாயிண்ட் லீடிங்கில். அடுத்து 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் 16 பாயிண்ட்டு, அடுத்து சாண்ட்ரா வந்து 14 பாயிண்ட்டு, பார்வதி 14 பாயிண்ட்டு, திவ்யா 15 பாயிண்ட்டு, சுபிக்ஷா 11 பாயிண்ட்டு, வினோத் 8 பாயிண்ட். கிட்டத்தட்ட கமருதீன் 16, திவ்யா 15, பார்வதி அண்ட் சாண்ட்ரா 14, சுபிக்ஷா 11, வினோத் 8. இதுதான் ஆர்டர் இந்த 3 டாஸ்க் எண்டில். ஸோ டிக்கெட் ஃபினாலேயோட ஆர்டர் லிஸ்ட் இதுதான். அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, ஸோ அந்த அந்த கார்டன் ஏரியாவில் அனௌன்ஸ் பண்ண உடனே இன்னொரு பக்கம் எமோஷனலாக வராங்க. யாரு, சுபி. அங்கே வந்து சாண்ட்ரா கட்டி பிடிச்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சுபி, இன்னைக்கு நேற்றெல்லாம் டாஸ்க் பண்ணிட்டேன், இன்னைக்கு போய் தூங்கி எழுந்து நாளைக்கு வா, நல்லா டாஸ்க் பண்ணலாம், ஃப்ரீயாக பண்ணலாம், நீ வருத்தப்படாத, ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஆறுதல் படுத்துறாங்க சாண்ட்ரா அவர்கள்.
ஸோ சாண்ட்ரா கிட்டையும் நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியுது. ஆனால் என்ன ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி விக்ரம் அவர்கள் போயிட்டு திவ்யா கிட்ட சாரியுமே கேட்டிருக்காரு. என்ன சாரினா, அது திவ்யாவை வந்து நான் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணி போய் ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே இருந்தார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது சார்ஜ் பண்ணுற மாதிரி, அதுக்கு போய் சாரி கேட்டிருந்தாங்க. ஓகே பரவாயில்ல விக்ரம், நோ வரிஸ், இதனால பிரச்சனை இல்லை, ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு. சாரி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நினச்சாரு, பட் அவங்க சாரி அக்செப்ட் பண்ணல. எனக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாஸாக இருக்குது, அந்த கிரைட்டீரியாக்குள்ளே இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பேன். பட் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம டாஸ்கில் நார்மலாகவே இருந்துக்கலாம், ஃப்ரீயாக விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து இது முடியுதா, சுபிக்ஷா போய் பெட்டில் படுத்துட்டு திரும்ப அழுகுறாங்க. அங்கே போயிட்டு வந்து விக்கல்ஸ் எழுந்து திரும்ப கன்சோல் பண்ணுறாரு. அப்போ சுபிக்ஷா சொல்கிறாங்க, நான் 1/2 மணி நேரம் அங்கேயே சுற்றிட்டு இருந்தேன், நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டு வேற எழுந்து பண்ணேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன பண்ணுறது, விடு சுபி, நீ ஃபர்ஸ்ட் டாஸ்க் பண்ணியிருக்கல, அதுவே பயங்கரமாக தான் இருக்கும், நீ ஃபீல் பண்ணாதானும் போது, கானா வினோத் வேற லேட்டாக தான் அந்த ஸ்க்ரூவை சொன்னார், ஸ்க்ரூ வந்து எனக்கு ஓப்பன் பண்ணிருக்கேன், ஓப்பன் பண்ண ஸ்க்ரூவே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்திருக்கேன், ஸோ அந்த ஸ்க்ரூ லாக் இருக்கு ஃபுல்லாக ஓப்பன்டு போல, அது லைட்டாக ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கும் போல சம்டைம்ஸ், அதை எடுக்கிறதுக்கு கானா வினோத் சொல்லவே இல்லையா. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது சும்மா நான் சுத்திட்டு இருந்தேங்கன்றது. அப்ப விக்கல் சொல்றேன், அவரும் ஒரு காம்படிட்டர் தானே, அவரும் ஒரு காம்படிஷன் தானே, அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி விக்கல் சொல்றாரு. அடுத்து அரோராலாம் வந்து, இங்க பாரு சுபி, இந்த டாஸ்க் நீ யார் வந்தாலுமே எல்லாருமே சொல்றாங்க, யார் என்ன டாஸ்க் வின் பண்ணாலும் மொதல் டாஸ்க் தான் இந்த சீசனோட பெஸ்ட் டாஸ்க். நீங்க 2 பேர் 6.5 மணி நேரம் நின்னீங்களே, அதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கும், எல்லார் மத்தியிலும் பேசு பொருளா இருக்கும், அதை நீங்க மாற்றவே முடியாது, நீங்க அதை நினைச்சு பெருமைப்படு சுபி. இதுல டிக்கெட் டு ஃபைனல் ஜெயிச்சாலும் ஒண்ணு, ஜெயிக்கலனாலும் ஒண்ணு, இதை தாண்டி இந்த டாஸ்க் சீசன் 9னா இந்த டாஸ்க் நிற்கும், நீ சொன்னல போன சீசன் இப்படி இப்படின்னு, இந்த சீசன் இது நிற்கும் அப்படின்ற மாதிரி அங்க விக்கல் விக்ரம் எல்லாரும் மோட்டிவேட் பண்றாங்க. அடுத்து அரோரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு சுபி, இந்த வாரம் உன்னை மக்கள் காப்பாற்றுவாங்க நம்பு, இத்தனை வாரம் காப்பாற்றின மக்கள் உன்னை காப்பாற்றாம போக மாட்டாங்க நம்பு. அதை தாண்டி டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போனால் டிஸ்அட்வான்டேஜ் தான், அதை மக்கள் மூலியமா போனால் தானே ஒரு கெத்து இருக்கும், மாசு இருக்கும், அப்படி போனால் தான் ஓட்டு வரும், அதை நீ நம்பு, அப்படி போய் நின்று நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வை சுபி. இப்போ இந்த டிக்கெட் டு ஃபினாலேலாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஸோ அது என்னமோ பெனிஃபிட் தான் டிக்கெட் டு ஃபினாலே டேரெக்டாக போகிறது, ஸோ அது வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ இந்த குறிப்பிட்ட ஃபினாலே வீக்கில் தொடர்ந்து நாமினேஷன்ல இருந்தால் தான் பெனிஃபிட் அப்படின்றது தான். டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ் ஜெயிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி தான் பேசுறாங்க. அப்படி ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்கார் தமிழ் பிக் பாஸ்ல, அது வந்து பிக் பாஸ் சீசன் 3 டைட்டில் வினரான முகின் ராவ். ஸோ அந்த ஒரு பேட்டர்னை அங்கே அழகாக எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை தாண்டி கேரக்டரை டிஃபைன் பண்ணும், அந்த டைட்டில் வின் பண்றதுக்கு கேரக்டர் தான் முக்கியம், டாஸ்கோ இஸ்கோ எல்லாம் முக்கியம் கிடையாது, சண்டே கண்டியோலாம் முக்கியம் இல்லை, கேரக்டர் நம்ம எப்படி இருக்கும், நம்ம நாமாவா இருக்குமா, அந்த மாதிரி தான் இந்த ஷோவில் எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கோன்றது, கேரக்டர் டிஃபைன்ஸ் எவ்ரி திங் சுபி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அரோரா சொல்லி புரிய வச்சு அவங்கள காம் டவுன் பண்ணி அங்கே மோட்டிவேட் பண்ணி எல்லாரும் சாப்பிட கூப்பிட்டு வராங்க. அது பார்க்கறதுக்கே ஒரு நல்ல மூமெண்ட்டாக அமைஞ்சிருந்தது மக்களே. ஸோ இது பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல நடந்த ஒரு சம்பவம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.